வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றன. நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக அனைத்தும் கைகூடும். லைவ் டிவைன் விரிவுரை என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். அறிவுக்கே மேலும் ஒரு குணமும் உண்டு. எதிர்மாறானவை அதனால் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியாது. லைஃப் டிவைன் முதல் படலத்திலேயே ஸ்ரீ பகவான் என்ன சொல்கின்றார் என்றெல்லாம் எதிர்மாறானவை மோதுவதுதான். வாழ்க்கை என்னும் எதிர்மாறானவை படைக்கின்ற முறைதான் இறைவன் உலகத்தில் வெளிப்படுகின்ற முறையே ஆகும் என்று சொல்கிறார். இருந்தாலும் நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு என்பது முரண்பாடுகளை தாங்க முடியாத ஒன்றாக அமைந்துவிட்டது. நம்முடைய அறிவே இருப்பவற்றையெல்லாம் எதிர்மாறாக பிரித்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவையும் நம்பிக்கையையும் இதனால் ஒன்று சேர்த்து பார்க்க முடியவில்லை. ஒரு விஷயத்தை பகுத்தறிவை கொண்டு உணரலாம், ஆனால் இன்னொரு நம்பிக்கையின் பேரில் தான் ஏற்க வேண்டும் என்றால் நம் அறிவோ ஏதேனும் ஒன்றைத்தான் தன்னால் செய்ய முடியும் என்கிறது. அதாவது ஒன்று நம்பிக்கையின் பேரில் செயல்பட முடியும் அல்லது பகுத்தறிவின் பேரில் செயல்பட முடியும். இரண்டையும் சேர்த்து செய்ய முடியாது. ஸ்ரீ அன்னையினுடைய வாழ்க்கை நம் அறிவிற்கு முற்றிலும் மாறுபாடு நிறைந்ததாக தென்படுகிறது. ஒரு சமயம் ஒரு சாதகர் ஸ்ரீ அன்னையிடம் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். இன்னொரு சமயம் இன்னொரு சாதகர் ஸ்ரீ அன்னையிடம் கேட்ட அதே கேள்விக்கு ஸ்ரீ அன்னை வேறு விதமாக பதில் சொன்னார். முதல் கேட்ட சாதகர் சொல்றார், ஸ்ரீ அன்னையை நானும் அந்த சாதகரும் ஒரே கேள்வியை தான் கேட்டோம். ஆனால் உங்களுடைய பதில் இருவருக்கும் வேறு அதாவது ஒருத்தருக்கு சொன்ன பதிலை நீங்கள் அவனுக்கு வேறு மாதிரி எனக்கு வேறு மாதிரியும் சொன்னீங்க என்று அந்த சாதகர் கேட்கிறார். ஸ்ரீ அன்னை அதற்கு பதிலளித்தார். அதாவது பதில் என்பது கேள்விக்கு என்றில்லாமல் கேட்பவருக்கு என்றாகிறது. ஒருவருக்கு புரியும்படி சொல்லணும்னா அவங்களுடைய அறிவை பொறுத்து தான், அதை பொறுத்து அதற்கேற்ற மாதிரி நாம் சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை சமாதி அடைவதற்கு 1 வருடத்திற்கு முன்னால் தினமும் 100 பேர்களை பார்த்து கொண்டிருந்தார். கடைசி வருஷத்தில் 30-40 பேராவது பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் 1926 ஸ்ரீ பகவான் சித்தி பெற்ற பிறகு யாருமே அவரை பார்ப்பதற்கு ஸ்ரீ அன்னை அனுமதித்ததில்லை. ஸ்ரீ பகவான் படுக்கை படுத்து கொண்டிருக்கும் போது அவருடைய அறையை சுத்தம் செய்து செல்லும் சாதகர் கூட கட்டிலுக்கு மேலிருந்து மின் விசிறியை துடைக்கும் போது கூட குனிந்து அவரை பார்க்கக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை கட்டளையிடுகின்றார். அதாவது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சித்தி அடையும் நிலையில் அவரை பார்க்க ஸ்ரீ அன்னை யாருமே அனுமதிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் 100 பேரை பார்த்தாரு, 30 பேர் 40 பேருன்னு பார்த்தாரு. கடைசியாக அவர் சித்தி நிலையை அடையும் போது யாரும் அவர் அறைக்கு அனுமதிக்கவில்லை ஸ்ரீ அன்னை. அதாவது ஃபேன் துடைக்கிறவங்க, ரூமை சுத்தம் பண்ணுறவங்க கூட பகவானை பார்க்க கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இது ஸ்ரீ அன்னையின் கட்டளை. ஸ்ரீ அன்னை அவங்க ரூமில் குளிக்கிற அறையில் குழாய் ரிப்பேர் ஆகிட்டு, அதனால் அவங்க கீழே வர வேண்டி இருந்தது. அதன் பொருட்டு அவர் மாடிப்படி வழியாக கீழே இறங்க வேண்டும். ஒரு ஹால் வழியே நடந்து சென்று குளியலறைக்கு போக வேண்டும். அவர் அப்படி இறங்கி வரும்போது சாதகர்கள் எல்லாம் ஸ்ரீ அன்னை அவரவர்கள் அறைக்கு சென்று விடும்படி சொன்னார். அது போதாதென்று மாடிகளில் அவர் திரை போட்டிருந்தார். குளியலறை போகும் எல்லா இடங்களிலும் திரை சிலைகளை தொங்க விடும்படி
எதேச்சையாக கூட யாரும் பார்க்கக்கூடாது, ஸ்ரீ பகவானை பார்க்கக்கூடாது என்று அந்த அளவுக்கு அவர் ஏற்பாடு செய்கிறார் ஸ்ரீ அன்னை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. யோக சித்தி நிலை அடையும் பொழுது அவரை பார்க்கக்கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. அதனால அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க, ஸ்ரீ பகவானை யாரும் பார்த்து விடக்கூடாது என்ற. இந்த அளவுக்கு அவர் ஏற்பாடுகள் செய்ததை நம் அறிவால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டு உண்மை என்பதை நாம் நம் அறிவால் ஏற்க முடியவில்லை. முரண்பாடுகள் இல்லாமல் எல்லாம் எளிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் முரண்பாடுகள் மூலம்தான் இறைவன் இந்த உலகத்தையே உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய படைக்கும் திறனில் விஷயமே இதுதான். வாழ்க்கை இப்படித்தான் நடக்கின்றது. எல்லாம் எளிமையாகவும் அறிவுக்கு விளங்கக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வெறும் கற்பனை தான். அறிவிற்கும் இடையே ஒரு முக்கியமான தொடர்பு உள்ளது. அதை நாம் புரிந்து கொண்டால்தான் அறிவு எப்படி உருவாகிறது என்றே புரியும். உடம்பிற்கு மேட்டர் உடைய தொடர்பு கிடைக்கும் போது அதன் விளைவாக உணர்ச்சிகள் ஏற்பட்டு இறுதியில் அதன் பலனாக அறிவு வளர்கிறது. நாம் சூடாக ஏதேனும் ஒன்றை தொடும்போது நம் கை சுடுகின்றது. மறுமுறை நாம் அந்த கை ஒரு சூடான பொருளை தொடும் பொழுது சுடுகிறதே என்று நாம் மறுபடியும் அதை தொட மாட்டோம். ஒரு சூடான பொருள் என்று தெரிந்து கொள்கின்றது நம் அறிவு. இப்படி எண்ணங்கள் நமக்கு உருவாவது மிகவும் ஆரம்ப நிலையாக தெரியலாம். ஆனால் இப்படித்தான் எண்ணங்கள் மனிதருக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. உன்னத தியானம் செய்யும் பொழுது நமக்கு எண்ணங்கள் வரும். தியானத்தில் உட்கார்ந்தாலே நிறைய எண்ணங்கள் பழையது, போனது, வந்தது என்று எத்தனையோ வருடங்கள் முன் நமக்கு நடந்தது அத்தனையுமே நம் கண் முன்னாடி திரையாக தெரியும். ஆனால் தியானம் பண்ணும் பொழுது அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தீவிரமான பிசிக்கல் அனுபவங்கள் நமக்கு கிடைப்பதின் விளைவாகத்தான் நமக்கு எண்ணங்களே வருகிறது. ஆதி மனிதன் மிருகத்தின் நிலையில் இருந்ததால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மூலம்தான் அவனது அறிவை விழித்து கொண்டது. அதாவது பிசிக்கல் தொடர்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த உணர்வில் பகவான் எண்ணம் வருகிறது. பரிணாம வளர்ச்சியின் அறிவு உண்டாகும் வழி இதுதான். சாவித்திரியில் பகவான் அறியாமையை விழிக்க வைக்க வாழ்க்கை ஜடத்தை தீண்டியது என்கிறார். வாழ்க்கை வழங்கும் கிளர்ச்சிகள் எல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. கிராம வாழ்க்கை என்னும் நகர வாழ்க்கைக்கு உண்டான வித்தியாசம் நம் எல்லோருக்குமே தெரியும். கிராம மக்கள் எளிமையானவர்கள், அதிகமாக சிந்திக்கவும் தெரியாதவர்கள். நகர வாழ்க்கை விறுவிறுப்பாக இருப்பதால் அது சிந்தனையை அதிகம் தூண்டுகிறது. இவ்வாறு தான் நம்முடைய அறிவும் வளர்கிறது. இது மிகவும் எளிமையான முறையாக தெரியலாம். ஜடத்திலிருந்து அறிவு உருவாகி இருப்பதால் அதன் வளர்ச்சி இப்படி எளிமையாக இருக்கிறது. உண்மையான அறிவு வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது என்ன செய்வது? முதல் கட்டமாக நம்முடைய உணர்ச்சிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நம் அறிவு சுயமாக வேலை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.